சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். மன்னர் மன்னா. ஆம், நான் தான் மன்னா. மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க. நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள் எல்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி, நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டசபை தலைவர். சரி, ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியா உட்காந்து சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா. Oh no! மைக்கேல் ஜாக்சனுக்கே டஃப் கொடுப்பாரு போல. இந்த ஆளுக்கு டான்ஸும் வர மாட்டேது, அரசியலும் வர மாட்டேது. ரெண்டுலயும் இந்த ஆள் டம்மி பீஸ் தான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க. இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க, நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. எரியுதடி மாலா 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 மார் 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 எரியுதடி மார் 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 எரி எரி மார் 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 எரியுதடி மார் 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 எரியுதடி மாலா கேணல் போடு கேணல் கேணல் எரியுதடி மாலா கேணல் போடு. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா கொளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில கொளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்னு பேசுறாராம். ஒண்ணு வாடான்னு கூப்பிடணும், இல்ல டாக்டர்னு கூப்பிடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா யாரை கூப்பிடுறீங்க கன்ஃபியூஸ் ஆதா இல்லையா? நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல ஐயா. 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா திரு உதயநிதி அவர்களே? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு லீவ போடு லீவ் போட முடியாதா? நீங்க 30 கோடி இதே வில்லிவாக்கத்துல 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி
சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்ல எங்களுடைய வேட்பாளர்களுக்கு, காசே இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு. பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க, 7 மணி நேரம் பிரச்சாரம், 5 பேர்த்தோட போனாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் மினிஸ்டர், ஒரு சாதாரண இளைஞன், காசே இல்ல. ஆனா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு.